அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களோடு கூட நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். மைக். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு அநேக மக்கள் திருச்சபைக்கு வருகிறார்கள். பிசாசு போகணும், நோய்கள் சுகமாகணும்னு தான். ஆனால் பரலோக வாழ்க்கைக்கு போகணுங்கிற நினைக்கிறவர் ஒரு சிலர் தான். ஆண்டவர்கிட்ட பட்சபாதம் இல்லை, வருகிற யாவரையும் கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஆனால் பரலோகம் போகணும்னா இந்த 2 விஷயம் ஒரு மனிதனுக்கு கட்டாயம் இருக்கணும். ஒரு சிலர் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள், ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கிறார்கள். இதுவும் கஷ்டம். ஏன் ஆவியின் அபிஷேகத்தை பெற வேணும் தெரியுமா? ஏன் ஆவியின் அபிஷேகத்தை பெற வேணும்? ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நடத்துதல் உலக பிரகாரமாகவே நம்ம நடத்துகிறார். யார் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய நம்மை இங்கேயும் நடத்துவார். இங்கே இதனோட ஆழம் என்னன்னா, ஒருவன் ஜலத்தினாலே பிறக்கும்போது அவனுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது போல, ரோமர் 6 வாசிக்கிறோம், கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது போல அந்த மனிதன், பழைய மனிதன் ஜலத்திலே அடக்கம் பண்ணப்படுகிறான். எழுந்திருக்கும்போது கிறிஸ்துவின் சாயலிலே அந்த மனிதன் எழுந்திருக்கிறான். ஆகவே நீங்கள் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு கண்டு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது பரிசுத்தாவின் வரத்தை, அப்போ மன்னிப்புக்கென்று பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம். அவை பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அனுபவம் அதன் மூலம் வருகிறது. இப்போ அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுறான். ஆனால் ஆவியிலே பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஆவியிலே பிறத்தல், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக? நம்ம ரோமரில் வாசிக்கும்போது என்ன சொல்லுது? நீங்கள் யார் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லுது. நீங்கள் திரும்பவும் பயப்பட்டதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் 14ஆம் வசனத்தில் ரோமர் 8:14 வாசிக்கும்போது, நீங்கள் திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகார ஆவியை பெற்றீங்களே. இதெல்லாம் கரெக்டு தாங்க, இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ரோமர் 8:11. ஏன் பரிசுத்த ஆவி நமக்குள்ள வேணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான். அன்றியும் இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இங்க பாருங்க, கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பினருடைய ஆவி. அப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை மரித்தோலிருந்து யார் எழுப்பினது? ஆவியானவர் எழுப்பினார். அன்றும் இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அங்கதாங்க விஷயம். ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசுவாரை ஏன் சொன்னாருன்னா, இயேசுவானவரே ஆவியானவர் தான் எழுப்பினார். அல்லேலூயா. இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், உங்களுக்குள்ள அதே பரிசுத்த ஆவியான இருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே
சாவுக்கு ஏதுவான, அங்க ரொம்ப முக்கியம், சாவுக்கு ஏதுவான. அப்போ ஆவியானவர் இல்லை என்றால் உன் சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரமாய் மாறி போகும். தேவ ஆவியானவர் உனக்குள்ளே இல்லை என்றால் சாவுக்கு ஏதுவான சரீரம் தான் அது. தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாரானால் மகிமையுள்ள சரீரமாய், மகிமையுள்ள கிறிஸ்து மரித்து வந்து எழுப்பினவர் உன்னை மகிமையாய் எழும்பி பரலோக வாழ்க்கைக்கு அழைத்து செல்வார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அபிஷேகம் பண்ணணும். அதனால தான் சொல்றாரு, ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை என்னை நிரப்பும். இன்னைக்கு அநேகர் அந்நிய பாஷை பேசுறதுக்கு நிறைய பேர் அபிஷேகம் இல்லை தெரியுமோ. அந்நிய பாஷை பேசுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. நான் ஃப்ரெஷ், நான் எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்போது நானும் கேட்டேன், ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ண மாட்டீரா, என்னை அபிஷேகம் பண்ண மாட்டீரா. பல நாட்கள் இதற்காக உபவாசம் பண்ணி காத்திருந்தது உண்டு. ஆகவே நீங்கள் வசனத்தை சரியாய் கவனியுங்கள், வாசியுங்கள். இன்னை அந்நிய பாஷை பேசுவதற்கு நம்ம சங்கடப்படணும். ஆனால் பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, அந்நிய பாஷை பேசுகிறவன் மனிதனோடு அல்ல தேவனோடு பேசுகிறான். ஆகவே தேவனோடு பேசுவதற்கே நமக்கு என்ன இல்லை. இன்னைக்கு உலக பிரகாரம், ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், உலக பிரகாரம் மனிதனாக நாம் வருகிறோம் போகிறோம், சடங்காய் திருச்சபைக்கு வருகிறோம் போகிறோம். ஆனால் நமக்கும் தேவனுக்கும் என்ன உறவு என்பதுதான் முக்கியம். யாரெல்லாம் தேவ ஆவியானவரை நமக்குள் பெற்றுக்கொண்டிருக்கோமோ அதே ஆவியானவர் நம்மை உணர்த்துவார், நம்மோடு பேசுவார், நம்மை நடத்துவார். எல்லாவற்றும் மேலாய் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினோடு ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் இயேசு கிறிஸ்து தானா எழுந்திருக்கல. இயேசு கிறிஸ்து தானா எழுந்திருக்கல. கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற. இந்த கேள்வி உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் வாசமாக இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கிறாரா? உங்களில் தேவ ஆவியானவர் வாசமாக இருக்கிறாரா? அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா? இந்த கேள்வியை வையுங்க. ஆவியானவரை எனக்குள்ள வாங்கன்னு கேளுங்க. திரியேகத்தில் ஒருவராக பரிசுத்த ஆவியானவர். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியில் உற்பத்தியானவர் தான். பரிசுத்த ஆவி உண்மையில் நிழலிடம் அப்படிங்கிறான், உற்பத்தியானவர் தான். ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கும்போது இதை பாருங்க, 2:38 அப்போஸ்தலர் 2:38 அதே இடத்துல கொண்டு வந்து இங்கே வைங்க. ஞானஸ்தானம் எடுக்கும்போது தேவ ஆவியானவர் புறாரூபத்தில் இறங்கி அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். அடுத்து பிதாவாகிய தேவன் சொல்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன். இதே வார்த்தையை இன்னொரு இடத்துல பிதாவாகிய தேவன் சொல்றார். இதே வார்த்தை இன்னொரு இடத்துல சொல்றார். எங்க தெரியுமா? மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் மறுரூப மலையில் பிதாவாகிய தேவன் இயேசுவோடு கூட பேசுகிறார். எல்லா நேரங்களிலும் தேவன் அவரோடு பேசவில்லை. சிலுவைக்கு போகும்போது கூட அவர் பேசவே இல்லை. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், 1000 எம் சித்தமல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லும்போது தேவன் அவரோடு பேசவில்லை. அதுக்கு பதில் ஒரு தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார். ஆகவே என கண்பானவர்களே, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று வாசித்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20 to 22 வரைக்கும் நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இயேசு கிறிஸ்து மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள்.
நீங்கள்லாம் யாரு? தேவனுடைய வாசஸ்தலம். தேவ ஆவியினாலே, தேவ ஆவியினவர் உங்களுக்குள்ள இருப்பாரானால் தேவனுடைய வாசஸ்தலமாக நீங்கள் இருப்பீர்கள். அப்படி என்றால் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக நீங்கள் இருப்பீர்கள். நான் என்ன பிரசங்கமும் சரி, வசனம் ஆதாரம் இல்லாமல் கதை விடுறதெல்லாம் இல்லை. நல்லா கவனிங்க. ஆவியினால தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் மாற வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது தேவனுடைய வாசஸ்தலமாய் மாறுகிறீர்கள். தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் நீ மாறி போவாய். இப்படி ஒரு மேன்மை யாருக்கும் வந்துடாது. அல்லேலூயா. கவனிங்க, இதை சென்சார் பண்ணுங்க. எங்கள் அம்மா ஆதிபராசக்தி சாமி வரும். நான் உங்களுக்காக பேச
வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவு வாந்தியோட கேட்கணும். அதை தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்து மேல் ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததி மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் உன்மேல தம்முடைய ஆவியை ஊற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரே. அவர் உன்னுடைய சரீரத்தை தான் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறாரே. ஒரு குறிமேடியில் என் மேல சாமி இறக்குங்க, சாமி மாற்றுவதற்கு தேவன் உனக்குள்ள வரார். எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு அதெல்லாம். சிலருடைய சரீரங்கள் பிசாசின் வாசஸ்தலமாக இருக்கிறதே, சிலருடைய சரீரங்கள் மந்திரவாத்தால் பீடிக்கப்பட்டு அந்த பிசாசின் வாசஸ்தலமாக இருக்கிறதே. ஆனா நம்ம அப்படி வைக்கலையே எங்க ஆண்டவர். தேவாதி தேவன் தங்குற வாசஸ்தலமாக நம்முடைய சரீரத்தை வைத்திருக்கிறாரே. இதை விட பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் என்னங்க வேணும்? இதை விட பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும்? எசேக்கியேல் சொல்லும்போது, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கும் போது, எசேக்கியேல், நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். என்ன சொல்லுங்க? என்னுடைய வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஜனம். என்னுடைய வாசஸ்தலத்தை அவர்களிடத்தில் நியமிப்பேன். அவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பார்கள். அவர்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். எப்போது அவருடைய ஜனமா நீ மாற தெரியுமா? நீ அவருடைய வாசஸ்தலமாய் மாறும்போது. நீ அவருடைய வாசஸ்தலமாய் மாறும்போது. அப்படி என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவில் என்றென்றைக்கு இருக்கும்போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்ற ஜாதியில் அறிந்து கொள்ள. என்னுடைய பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவில் என்றென்றைக்கு இருக்கும். ஹல்லேலூயா. யோவான் 14 சொல்லும்போது, நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால், நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் என்னை அறிவீர்கள். 20ஆம் வசனம் சொல்லுது, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களில் இருப்பதை அந்நாட்களில நீங்கள் அறிவீர்கள். எவ்வளவு பெரிய பாக்கியங்க நமக்கு, எவ்வளவு பெரிய பாக்கியம். நாம் உணர வேண்டும். ஏதோ கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமோ சடங்கோ அப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தேவாதி தேவன் தங்குகிற வாசஸ்தலம் நாம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்றார், நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன், என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். அப்படி என் பரிசுத்தலம் அவர்கள் நடுவில் என்றைக்கும் இருக்கும்போது, என்றைக்கும் நம்ம மரண பரியந்தம் என்றைக்கும் உனக்குள்ள தேவன் இருப்பார். அல்லேலூயா, உனக்குள்ள தேவன் இருப்பார். நான் அடிக்கடி ஒரு உதாரணம் காட்டுவேன். எலிசா தீர்க்கதரிசி செத்து போனான். எலிசா தீர்க்கதரிசி மரணம் அடைந்தான். சாவுக்கு ஏதுவான மரணம் எலிசாவுக்கு. என்ன மரணம் அது? சாவுக்கு ஏதுவான மரணம். ஆனால் ஆவியானவர் உள்ளதான் இருந்தார். ஆவியானவர் உள்ளதான் இருந்தார். அவன் வியாதிப்பட்டான், மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அந்த வியாதியில எலிசா செத்து போனான். அவனை அடக்கம் பண்ணாங்க. அடுத்த வருஷம் என்ன, ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். ஹல்லேலூயா. அதே வரங்கள் வசனம் அதனை போடுமா, மற்றவங்க பார்க்கட்டும். 2 ராஜாக்கள் 13:21. 2 ராஜாக்கள் 13:21. இப்போ பாருங்களேன், அந்த மனுஷனின் பிரேதம் அதில் விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேல் பட்ட போது அந்த மனுஷன் உயிரடைந்து கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். அப்படியானால் அப்போ எலிசா செத்த பிறகு ஆவியானவர் வெளியே போயிடணுமே.
இயேசுவான மரித்த பிறகு ஆவியானவர் வெளியே போயிடணுமே. நீ நானும் மரித்த போது ஆவியானவர் வெளியே போகணுமே. சொல்லுங்க. எலிசா இறந்த போது ஆவியானவர் வெளியே போயிருக்கணும். இயேசுவான இறந்த போது அவர் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வெளியே போயிருக்கணும். நம்ம இறந்த போது நம்முடைய அபிஷேகம் நம்ம வெளியே போயிருக்கணும். ஆவியானவர் வெளியே போயிருக்கணும். போகலையே. போகலையே. இயேசுவை கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பினார் ஆவி. அதே ஆவியானவர் நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பாரு. அது வெறும் எலும்புங்க, சதை இத்து விழுந்து போச்சு, ஒண்ணுமே கிடையாது, வெறும் எலும்பு தான் இருக்குது. அந்த எலும்புக்குள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் பாருங்களேன். அந்த எலும்பில் பட்டது அவன் உயிர் அடைந்தானே. மெய்யாக மெய்யாகவே சொல்லுகிறேன், ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொன்னாரு. யோவான் 2:19. இதோ இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன் என்றார். 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன் என்றார். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த ஆலயம் கட்டுவதற்கு 46 வருஷம் சென்றது. எத்தனை வருஷம்? 46 வருஷம். 46 வருஷம் போச்சு. 3 நாளைக்குள்ள எப்படியா நீ கட்டுவ? அடுத்த வசனம் வாசிங்க. அவரோ தம்முடைய சரீரமாகி ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோர்ந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும், அவர் தன்னுடைய சரீரமான ஆலயத்தை குறித்து பேசினார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளிலே இதை நான் கட்டுவேன். உலக பிரகாரமாக இருக்கிற யூதர்கள் சொல்றாங்க, இந்த ஆலயம் கட்டுவதற்கு 46 வருஷம் செஞ்சது, இவன் 3 நாளிலே எப்படி கட்டுவான் என்று சொன்னார்கள். அவர் ஆலயத்திலே சொல்லவில்லை, தன்னுடைய சரீரமாக ஆலயத்தை சொன்னார். தன்னுடைய சரீரமான ஆலயத்தை சொன்னார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளிலே இதை நான் கட்டுவேன். ஆலயத்தை எடுத்து போட்டது உண்மைத்தான். 1 கசடிகள் அந்த சரீரம் ஏற்றுக்கொண்டது உண்மைத்தான். 6 மணி நேரம் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த சரீரம் சிலுவையில் தொங்கினது உண்மைத்தான். ஆனால் அவ்வளவு பாடுகள் இருந்த 3ஆம் நாளிலே ஆவியானவர் உயிர்த்தெழ பண்ணதும் உண்மைதான். அதைத்தான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு நீங்கள் எப்படி மரிக்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை. எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியினால் இறந்தான் என்பது முக்கியமில்லை. எப்படியோ மனிதன் மரிக்கிறான். பிரசங்கி 8:8 சொல்லுது, தன் ஆவியை விடாதிருக்க அந்த ஆவியின் மேல் எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளுக்கு அவன் நீங்கியும் போவதில்லை. எப்படியோ நம்ம ஆவியை விடுகிறோம், ஆனால் மனுஷங்க ஆவியை வெளிப்போனாலும் தேவனுடைய ஆவியை நம்முடைய இருப்பார். அல்லேலூயா. ஆமா, ஜீவன் போகும், வெளியே போகும், அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேளை நாம் இருந்தாலும் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார். அதான் சொல்றேன், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளில அதை நான் கட்டுவேன். அதுதான் சொல்ல 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 3:16. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6. இப்ப நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவன் கெடுப்பா. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ இயேசு தன்னுடைய சரீரமாக ஆலயத்தை பற்றி சொன்னார்.
அதே போல நீங்களும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவர் சொன்னது அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை பற்றி சொன்னார். அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பதினாலே உங்கள் சரீரமும் தேவனுடைய ஆலயம்தான். உங்களுக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறதுனால, இயேசு கிறிஸ்து சரீரத்துக்குள் தேவ ஆவியானவர் இருந்தனால இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் என்று சொன்னார். 3 நாளிலே கட்டுவேன் என்று சொன்னார். அதே போல உங்கள் சரீரமும் தேவனுடைய ஆலயம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:19 சொல்லும்போது, 1 உங்கள் சரீரமானது அவன் கொண்டு வரட்டும். இருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய மேன்மை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். இந்த மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மேன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள எனக்கு அன்பானவர்களே. ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் 23ஆம் வசனம் வாசிக்கும். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனங்களை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அவனோடே வாசம் பண்ணுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவருடைய கண்ணீரை யாவையும் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமில்லை, அலறுதில்லை, வருத்தமில்லை, முந்தினவைகள் ஒழுந்தி போயின என்று விளம்பினது. வந்திருக்கிற உங்களுக்கு சொல்ல, நீங்கள் தேவன் தங்கியிருக்கிற வாசஸ்தலம். உங்கள் சரீரமானது இயேசுவானவர் என்ன சொன்னாரோ, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளிலே கட்டுவேன். அதே வார்த்தை தான் உங்களுக்கும். நீங்கள் தேவன் தங்கியிருக்கிற ஆலயம். இந்த உலகத்தில் நீ எத்தனை கோடி சொத்து சேர்த்து வைத்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் ஒரு நாளிலே விட்டு நீ போவாய். ஆனால் நீ பெற்றுக்கொண்டிருக்கிற தேவ ஆவியானவர் உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உன்னை விட்டு போக மாட்டார். நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உன்னை விட்டு போக மாட்டார் ஐயா. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. இந்த கால வேளையில் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கலையோ அவங்க தயவு செய்து எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை பெறலையோ உபவாசம் போட்டு கண்ணீரோடு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமான கம்யூனியன் சண்டே பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகவே நடத்தலாம். எல்லாரும் எழுந்திருப்போம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே
வாசம் செய்கிறாரே. மைக் கொடுங்க. பிரைஸ். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் ஜனத்தாரின் தன் ஜனத்தாரின் மத்தியில் கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் காலம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று தேவனுடைய ஆவிகளில் வாசமா இருக்கிறார் நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? அன்பு தேவஜனமே, இதுவரைக்கும் அறியாதிருந்தால் அல்லது ஒருவேளை தேவ ஆவியானவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் வாங்கப்பா, எனக்கு வாங்கப்பா, இயேசுவை போல என்னுடைய சரீரத்தையும் ஆலயமாய் மாற்றும். இந்த ஆண்டவர் இயேசுவின் சரீரத்தை தேவ ஆவியானவர் ஆலயமாய் மாற்றினீரே, என்னுடைய சரீரத்தை உங்களுடைய ஆலயமாய் மாற்றுங்கப்பா. கேளு. ரீனா தாரானா இஷகன தாரா நீ கல்லபா ருக்கானமா தூரானா இஷகன தாராமா தீலா தாரா நீ கல்லபா ருக்கானமா தூரானா இஷகன தாரா நீ கல்லபா ருக்கானமா தீரபி. மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நீரை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. இன்னும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இன்னும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. கேளுங்க, தயவுசெய்து திரும்ப சொல்றேன், ஞானஸ்தானம் பெறாதவர்கள் கண்டிப்பா எடுத்துக்க. ஏன் இந்த உலகத்துக்காக பரலோக வாழ்வை நீங்கள் இழக்க வேண்டும்? இந்த உலக வாழ்வுக்காக ஏன் நீங்கள் நரகத்துக்கு போக வேண்டும்? ஒப்பு கொடுங்கள் ஐயா, ஒப்பு கொடுங்கள் ஐயா. ஏன் நரகத்துக்கு போக வேண்டும் என்று உங்கள்
ஆவி ஆத்ம சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அவர் ஆளுகை செய்வாராக. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். தீமிருந்திடுமை சுவிசேஷந்தனை உயர்த்திடுவோம் உம்மையே. தீமிருந்திடுமை சுவிசேஷந்தனை உயர்த்திடுவோம் உம்மையே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இயேசுவானவர் நமக்கு முன்னோடியார் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளிலே அந்த ஆலயம் எழுப்பப்பட்டது. இதோ நாமும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் இயேசுவானவர் எக்கால சத்தத்தோட வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கர்த்தருக்குள் மரித்த நாம், நம்முடைய ஆலயம் எழுந்திருக்கும், நம்முடைய சரீரமான ஆலயம் எழுந்திருக்கும். நேராக பரலோகம் நாம் போவோம். ஆவியா நம்மை பரலோகத்தில் அழைத்து செல்லுவா. ரீமா கனமா தீரை நீ சகன தாராமோ. தயவுசெய்து சபையை அற்பமா நடக்காது, ஊழியங்களை அற்பமா நடக்காது. பரலோகத்துக்கு போகிற ஒரே வாசல் திருச்சபை. நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் வேறு ஒருவனும் பிதாவிடத்தில் வாரா. முன்னோடியாயேசுவரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாயேசுவரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே. சிகரமதை வாதையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாதையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. உனக்குள்ள ஆண்டவரை தேடு. வாங்க ஆண்டவரே, நீ தங்கும் வாசஸ்தலமாய் என்னை மாற்று. நீ வாசம் பண்ணுகிற ஸ்தலமா என்னை மாற்று. உம்முடைய ஆலயமாய் என்னை மாற்று. தகப்பனே, தகப்பனே, ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நீர் பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் வழி நடத்தும் தெய்வனே. உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு ஆவியிலும் உண்டாகட்டும். கர்த்தரே ஆவியானவர் கொண்ட விடுதலை உண்டு. தேவ ஆவியானவர் எங்களை நடத்தும். உடைய ஆலயமாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கவனியுங்கள், வருகிற 8ஆம் தேதி பாச ஃபெலோஷிப். உங்களுடைய எந்த